ஒரே நாள் தான். அடுத்த நாள் எங்ககிட்ட வர்றாங்க, இந்த பையன் வந்து பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார், அதனால இதை நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க விசாரிக்கிறப்ப தெரியுது ரெண்டுமே நல்ல பெரிய ஃபேமிலி, மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் தான் இவன் பையன் வந்து பொண்ணுகிட்டே சரியா பேசாம இருக்கான். ஸோ இது என்னன்னு செக் பண்றப்போ பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழில் சம்பந்தமான போன் வருது, வீட்டுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், வாங்குறோம், இல்லை தொழில் பண்றோம், வீட்டுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளேயே பேசலாமே. நாங்க சரி இவங்க சொன்ன டீட்டெயில் கரெக்ட்னு சொல்றதுக்காக நான் ஒரு நார்த் வரைக்கும் போறேன். அங்க போனா அவன் இந்த பொண்ணுகிட்ட சொன்ன டீட்டெயிலுக்கு அப்படியே மாறியா இருக்கு. அந்த லேடிக்கு ஒரு குழந்தை வரைக்கும் ஆயிடுச்சு, இவங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் தான் வர்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலியே இருக்கு, இங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கு, அங்க ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்காரு. லாஸ்டா ஒரு 1.5 years ஒரு குழந்தையே இருக்கு. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட் நான் ஷரத். இன்னைக்கு நான் கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா டிடெக்டிவ் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு, மெர்க்குரி டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஃபவுண்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ப்ரீ மேட்ரிமோனியல் அலையன்சஸ்ல வர ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மேட்ரிமோனியல்ங்கிறது வந்து மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற வெரிஃபிகேஷன். ஓகே சார். கண்டிப்பா இப்போ இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா அது அவசியமான ஒண்ணு. ஏன்னா எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த பசங்க வந்து நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்களோட சூழ்நிலைகள், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே தெரியறது இல்லை. அதனால அதோட வெரிஃபிகேஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா தேவை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நாங்க இப்போ ரீசெண்டா அட்டன் பண்ண ஒரு கேஸ் என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்றதுக்காக அலைன்ஸ் பாக்குறாங்க, ஆன்லைன்ல பாக்குறாங்க, சரி கன்ஃபார்ம் பண்ணி நிச்சயம் பண்ணி மேரேஜே பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் நாள் தான் தெரியுது பையனுக்கு வந்து பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஏன்னா இதை மறைச்சு பண்ணியிருக்காங்க. மறைச்சு பண்ணதை இப்போ எங்ககிட்ட வர்றாங்க, ஒரே நாள் தான். அடுத்த நாள் எங்ககிட்ட வர்றாங்க, இந்த பையன் வந்து பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார், அதனால இதை நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்க விசாரிக்கிறப்ப தெரியுது அவன் வந்து இந்த மேரேஜுக்காகவே தயாராயிருக்கான். அதாவது இவன் குடியிருந்த வீட்டை மாத்தி வேற புதுசா ஒரு இடத்துல குடி போயிருக்கான். இவனோட கேரக்டர் எல்லாம் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, அது நெய்பருக்கு தெரியுங்கிறனால அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இதுக்காகவே வேலைக்கு ஒரு இடத்துல அந்த ஒரு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கான். இதெல்லாமே வந்து நாங்க விசாரிக்கிறப்பதான் தெரியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு மேல் டு மேலான ஒரு விஷயங்கள்ல ரொம்ப இதான இருக்கிறவன். இதெல்லாம் வந்து நாங்க விசாரிக்கிறப்பதான் தெரியுது. ஸோ இதெல்லாம் மறைச்சிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கான். இது என்னன்னா, இது ஏன் செக் பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த பொண்ணோட லைஃப் போச்சு. இது மாதிரி ஆன்லைன்ல நிறைய வருது. அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்னன்னா, ஒரு கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய ஃபேமிலி, நம்ம இன்னொரு திருப்பூர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. ரெண்டுமே நல்ல பெரிய ஃபேமிலி, மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் தான் இவன் பையன் வந்து பொண்ணுகிட்டே சரியா பேசாம இருக்கான். ஸோ இது என்னன்னு செக் பண்றப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரியே தான் இதுவும். அவன் பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக ஒரு கம்பெனியை வந்து லீஸ்க்கு எடுத்து ஓட்டுறான். ஆனா அந்த லீஸ்க்கு இருக்கிற கம்பெனி என்னோட சொந்த கம்பெனிங்கிறான், அந்த கம்பெனியே என்னோடது அப்படிங்கிறான். இவன் வந்து கொஞ்சம் சினிமாலெல்லாம் வந்து போய் பணம் எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகியிருக்கான். ஆனால் கோயம்புத்தூர்ல எல்லாம் சொல்ற மாதிரி பெரிய ஃபேமிலி லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க. ஏன்னா இதெல்லாம் விசாரிக்காம இவங்க கொடுத்துட்டாங்க. பையன் நல்லவனா கெட்டவனான்னு விசாரிக்கல. அவங்க அப்பா இடையில ஹார்ட் அட்டாக் ஆயிருக்காரு ஒரு 6 months முன்னாடி. அது ஏன் அப்படிங்கிறது பார்க்கல. நல்ல ஃபேமிலி, நல்ல இன்கம் வருது, பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் அப்படிங்கிறத வச்சு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்னு மட்டும். ஆனால் பையனோட கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியுது. ஸோ இது வந்து எங்க கிட்ட முதல்லயே வந்திருந்தா நம்ம இதை தடுத்திருக்கலாம், இது என்னன்னு சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து நாங்க இப்போ எங்க கிட்ட வர்றாங்க. அதுக்கப்புறமா நாங்க போய் அந்த கம்பெனி தேடினா இந்த கம்பெனியே இவங்களோடது இல்லை சார், அதுவும் 3 மாசத்துக்கு மட்டும்தான் லீஸ்க்கு எடுத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒரு இது லீஸ்க்கு எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கு, அது 3 மாசம் மட்டும்தான், இவனோடது இல்லை. அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவன் சினிமாலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அது அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து தான், இதனாலதான் வந்து அந்த ப்ரீ மேட்ரிமோனிங்கிறது ரொம்ப அவசியங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பசங்க நல்லவங்களா தான் தெரியுது, ஆனா அவனோட சூழ்நிலைகள் என்னங்கிறது தெரியாது. சார், இது வந்து நீங்க அரேஞ்ச் மேரேஜ் சொல்றீங்க சார், லவ் மேரேஜ்லயும் இந்த மாதிரி ப்ரீ மேட்ரிமோனியல் நீங்க செக் பண்ணி பாப்பீங்க? கண்டிப்பா பாத்துருக்கோம் சார். லவ் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மறைச்சு பண்றாங்க. இப்போ நான் ஒரு கேஸ்க்காக பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து குழுமணாலி வரைக்கும் போயிருக்கேன். லவ் பண்றேன்னா ஃபேஸ்புக்லயே பார்த்து லவ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு இன்டர்வியூ ஆயிருக்காங்க, ஃபேஸ்புக்ல ஆன்லைன்லயே தான் பார்த்துருக்காங்க. அந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மீட் பண்ண முடியல, ஆனா பண்ணா மேரேஜ் அந்த பொண்ணு வந்து இவனைத்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க.
நாங்க சரி இவங்க சொன்ன டீட்டெயில் கரெக்ட்னு சொல்றதுக்காக நான் ஒரு நார்த் வரைக்கும் போறேன். அங்க போனா அவன் இந்த பொண்ணுகிட்ட சொன்ன டீட்டெயிலுக்கு அப்படியே மாறியா இருக்கு. அவன் வந்து ஒரு ஐடி ஃபீல்டு இல்ல, சும்மா ஒரு ஒரு மாடு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். அவன் ஃபேமிலி அந்த மாதிரியான வெல்த்தியான ஃபேமிலியில எல்லாமே மாத்தி சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து ஆன்லைன்லயோ இல்ல லவ் பண்றவங்க பசங்களே வந்து ஃபேக்கா இருக்கிறாங்கல்ல. மேரேஜ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க வெரிஃபிகேஷன்ங்கிறது ஒரு மஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணோட லைஃப், ஒரு குழந்தைகளோட லைஃப் அது வந்து மறைச்சு பண்றாங்க. இப்போ சமீபத்திலையும் கூட நேத்து இந்த நாள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட ஒரு பேப்பர்ல வந்திருக்கு. ஒரு 8 பேர்த்த வந்து ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அதான் இப்ப கேட்கலாம். ஆமா, 8 பேர்த்த மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து தெரியுது இல்ல. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா ஆன்லைன்ல பாத்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து நான் அனாதைன்னு சொல்லியிருக்கு. அவரு உடனே நான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரோட ஃபேமிலியில இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு வந்து என் சைட்ல யாரும் இல்லைன்ட்டாங்க. இதுதான் வந்து ஆன்லைன்ல நடக்குது. இது ஆன்லைன்ல நடக்கிறதுனால நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைகளோட லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. செலவை தாண்டி ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா பெண்களுக்காவது இதாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் மேரேஜ்ங்கிற ஒரு இது வந்துடும், அந்த ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுக்காக ஒரு டைம் ஒரு 10,000 20,000 கொடுத்து ஒரு ப்ரீ மேட்ரிமோனல் பார்த்துட்டா நம்ம கிளியரா இருக்கு. இது பார்த்துட்டோம், இது செக் பண்ணிட்டோம், நம்ம தைரியமா இருக்கலாங்கிறது ஒரு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இதா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ப்ரீ மேட்ரிமோனல் வெரிஃபிகேஷன் ரொம்ப அவசியம். ஓகே சார், ப்ரீ மேட்ரிமோனியல் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. போஸ்ட் மேட்ரிமோனியல் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பா சார், இதுக்கப்புறம் வர்றதுதான் போஸ்ட் மேட்ரிமோனல் பிரச்சனையா மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல ப்ரீ மேட்ரிமோனல் பண்ணல. இப்போ நான் சொன்ன 2 கேஸ்க்குங்க அப்போ நம்ம போஸ்ட் மேட்ரிமோனல் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சிலது வெளியில கொண்டு வர முடியும், சிலது வெளியில கொண்டு வர முடியாது. போஸ்ட் மேட்ரிமோனல்ல அதுல வெளியில கொண்டு வர முடியாதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் பார்த்த கேஸ் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபேமிலியே இருந்திருக்கு, அதையே மறைச்சிட்டு பண்ணியிருக்காரு. அதையே மறைச்சிட்டு பண்ணியிருக்காரு. இப்போ அதை நம்ம முதலே செக் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம போஸ்ட் மேட்ரிமோனல் இதை செக் பண்றப்போ ஆல்ரெடி அவருக்கு ஒரு மேரேஜே ஆயிருக்கு. அதை வந்து மறைச்சிட்டு பண்ணியிருக்காரு விஷயமே தெரியாம போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ரிமோனல்ல ஃபேமிலியிலேயே இருப்பாங்க, அவங்க வேற யாராவது பழகிட்டு இருப்பாங்க. அது 2-3 பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு டாக்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான், அவரு ஒரு ஃபேமிலி இருக்கு. இவங்க ஒரு அந்த அம்மாவும் டாக்டர், வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதிகமாக ஒரே வீட்டில் இருக்க முடியறதில்லை. அவர் ஒரு வேற ஊர், இவர் ஒரு வேற ஊர், அந்த அம்மா வேற ஊரில் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலி கூட ஒரு ஹெல்ப் பண்ணுறங்கிற ஒரு மைண்டில் போய் அந்த அந்த லேடிக்கு ஒரு குழந்தை வரைக்கும் ஆயிடுச்சு. இவங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் தான் வர்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலியே இருக்கு, இங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கு, அங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள ஒரு குழந்தையே இருக்கு, அது வரைக்கும் இவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த போஸ்ட் மேட்ரிமோனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயோ இதுல ஏதாவது டவுட்னு வர்றப்பவே பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டா அந்த போஸ்ட் மேட்ரிமோனல்ல இதை தவிர்க்கலாம். இந்த டவுட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா சார். அது என்னன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு தப்பு இல்லாதவங்க போனை வந்து நார்மலா வீட்டுல வச்சிருவாங்க, யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் போனை பாஸ்வேர்டு போடுறாங்க, போனை வந்தா பாத்ரூம் போறப்ப கூட எடுத்துட்டு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி யாருமே அந்த போனை அக்சஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது அர்த்தம். ஸோ அதை போக போன் வந்தா எந்திரிச்சு வெளியில போய் பேசுறது, சைலண்ட்ல போடுறது, இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இது சைலண்ட்ல போடுறது, போன் வந்தா எந்திரிச்சு போய் வெளியில பேசுறது, அதே மாதிரி யாரும் அக்சஸ் பண்ண முடியாம இருக்கிறது, அப்படியே ஒரு அங்க ஏதோ தப்பு நடக்குது. அப்ப நம்ம இது ஏன் எதுக்குன்னு தேடினா கண்டிப்பா இதுக்கான விடை கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரைவசிக்கு வேண்டி கூட அவங்க பண்ணலாம்ல. பிரைவசிங்கிறது இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தொழில் சம்பந்தமான போன் வருது, வீட்டுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், வாங்குறோம், இல்ல தொழில் பண்றோம், வீட்டுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளேயே பேசலாமே, ஏன் வெளியில போய் பேசுறாங்க? அஃபீஷியல் கால். பர்சனல் கால்னா பர்சனல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ் இவங்களுக்கு தெரியும், இவங்க ரிலேட்டிவ் அவங்க தெரியும். பர்சனல் எங்க மாமா பேசுறா, சித்தப்பா பேசுறா, இங்கேயே பேசலாமே. அஃபீஷியல் என்ன பிசினஸ் பண்றான்னு ஒய்ஃப் தெரியும், ஏன் அவர் எடுத்துட்டு போய் வெளியில போய் பேசுறாரு? ஏன் சைலண்ட்ல போடணும்? சைலண்ட்ல போடுறாருன்னா அது ஏதோ ஒரு டவுட் இருக்கு. போன் அக்சஸ் பண்ண முடியல, நார்மலா கொடுக்கலாமே. நீங்க அவங்களோட ஒய்ஃபோட போனை ஹஸ்பண்ட் அக்சஸ் பண்ணலாம், ஹஸ்பண்டோட போனை ஒய்ஃப் எடுக்கலாம். இதை மறைக்கிறாங்க அப்படின்னால அங்க ஏதோ தப்பு இருக்குல்ல. ஒய்ஃபுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கிறனால ஒய்ஃப் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கிறனாலதான் ஹஸ்பண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுதான் இது இருக்கிற இந்த டவுட் வர்றப்பே நம்ம செக் பண்ணிட்டா இது இல்ல எனக்கு அப்ப இருந்தே பார்த்தேன் இப்ப இருந்தே பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்சா வெளியில எடுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் டெப்தா போயிடுச்சுன்னா நம்மளே நினைச்சாலும் வெளியில எடுக்க முடியாது. சார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க சார், அவங்களுக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன், டிடெக்டிவ் வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்கள வந்து நான் எப்படி செக் பண்றது அந்த மாப்பிள்ள வந்து நல்லவரா கெட்டவரா, நல்ல ஃபேமிலி அப்படின்னு? இல்ல சார், இது பேசிக்கான விஷயம் தான் சார். முதல்ல வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி பண்ணாங்க. என்னன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோவை சார்ந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசுறதுக்காக போவாங்க, பாக்குற போவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு போய் நெய்பர் கிட்ட பேசுவாங்க. ஸோ இது அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்தது. இப்போ வந்து ரீசெண்ட் இதுல அது இல்லை.
இப்போ அதே தான் சார். இப்போ வந்து என்னன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிறப்போ இப்போ நாங்க பண்றது அதே தான். நெய்பர் கிட்ட பேசணும், இன்டைரக்டா பேசுறோம். அதுல வந்து வேணுங்கிறவன் இருப்பான், வேண்டாதவன் இருப்பான். அதுல வந்து நம்ம கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். கேரக்டர் தெரிஞ்சு, ஆனா கண்டிப்பா கேரக்டரும் ஃபேமிலியோட கேரக்டரும் கண்டிப்பா தெரியும். ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லா போகும். அதே மாதிரி பையனோட கேரக்டரும் கண்டிப்பா தெரியணும். கம்பெனியில இன்டைரக்டா நம்ம இப்பெல்லாம் வந்து டைரக்டாவே கேட்டா தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டாவே நம்ம விசாரிக்கலாம். பையன் சொன்ன கம்பெனி கரெக்டா, வேலை கரெக்டா, சம்பளம் கரெக்டா வர்றானா, அங்க எப்படி கேரக்டர், இது கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும். ஃபேமிலி செக் பண்ணணும். ஃபேமிலியில வந்து யாரு எத்தனை பேர், அவங்கள பத்தி நெய்பர் ஒப்பீனியன் செக் பண்ணணும். இந்த குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு செக் பண்ணணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சு டைரக்டா பண்றதுனால பண்ணலாம், இல்ல இன்டைரக்டா பண்றதுனால ஓகே பண்ணலாம். ஆனா என்னன்னா டைரக்டா பண்றப்போ நிறைய ஃபேமிலி நிறைய நெய்பர் வந்து நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நாங்க சொல்லி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயப்படுறாங்க. அதனாலதான் வந்து ஒரு டிடெக்டிவா இருந்ததுன்னா நாங்க டைரக்டா கேட்க மாட்டோம், இன்டைரக்டா பேசுவோம். இன்டைரக்டா பேசுறப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஃப்ளோல வந்து உண்மை வரும். ஏன்னா யாருமே யார் நெய்பரை வந்து குறை சொல்றதுக்கு இது பண்ண மாட்டான். அப்படியே இப்போல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இதெல்லாம் இருக்கிறதா ஆஃப்டர் மேரேஜ் சரியா போயிருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்ம தவிர்க்கலாம். ஒரு இன்டைரக்டா விசாரிக்கிறப்போ, எங்களை மாதிரி ஏதோ ப்ரொஃபஷனலா இன்டைரக்டா விசாரிக்கிறப்போ உண்மையா என்னவோ அது நம்மளுக்கு வர என்ன தப்பு சார் பண்றாங்க இந்த பொண்ணு பார்க்கும் மாப்பிள்ளையா இருக்கட்டும், பொண்ணை இல்ல பார்க்கும்போது சார். அந்த ஃபேமிலி என்ன தப்பெல்லாம் பண்றாங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னா ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் ஐடி கம்பெனிங்கிறாங்க. என்ன சேலரிங்கிறது பிக்சடா தெரியாது. பையன் நல்லா இருப்பான், ஐடில ஒர்க் பண்றான், அவன் 70,000 50,000. ஆனா என்ன ரோல் பண்றான், நிஜமாவே 70,000 50,000 வாங்குறானா, அதுக்கான ப்ரூஃப் எங்கேயும் இருக்காது. பையன் ஒண்ணு ஒரு ஹைட் வெயிட்டா அழகா இருக்காங்கிறத மட்டும் வச்சு பாத்துக்கிறாங்க. மற்றபடி அதுக்குள்ளான அவனுக்கான கேரக்டர், அவன் ஒரு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணாலே அவனோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லேயே கேரக்டர் தெரியும். அது தெரியும். இது கண்டிப்பா நம்ம பார்க்கணும் சார். இது பார்த்தாலே நம்ம மேரேஜ் இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சமுதாயத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகளோட டிடெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்றாங்க அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மிஸ்டர் செல்வராஜ் மெர்க்குரி டிடெக்டிவ் ஏஜென்சி ஃபவுண்டர் கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. கண்டிப்பா மீடியா மைண்ட்ஸோட இணைந்தே இருங்க. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சார்.